Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரோஜா செடிகள் எவ்வளோ பிடிக்கும், எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத பற்றின வீடியோ. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரோஜா செடி ரொம்ப 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 பிடிக்கும். நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோஜா செடி வாங்குவேன். ஒரு 2 வாரம் அந்த மொட்டு இருக்கிற வரைக்கும் பூக்கும், அதுக்கப்புறம் கருகி போயிடும். பூ பூத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு கார்டன் பிடிக்கும், ஆனால் செட் பண்ணோன்ற ஐடியாலாம் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா போகும்போதுலாம் ஒரு 5 செடி 10 செடி வாங்க வேண்டியது, ரோஜா கலர் கலராக வாங்கி வச்சு எனக்கு ஒரு யூஸ்மே இருக்காது. என்ன பண்ணுவேன்னா வெறும் செம்மண்ணும் எரு மட்டும் போட்டு வைப்போம். ஏன்னா சொல்லுவாங்களா ரோஜா செடிக்கு செம்மண் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ செம்மண்ணும் எரு மட்டும் போட்டு வைக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டு தெரியல. ஒரு 2 வீக்ஸில் இறந்து போயிடும். இதே மாதிரி ரொட்டீனாக ரொம்ப வருஷங்கள் போயிட்டே இருந்துச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைமில் நம்மளாம் வீட்டில் இருந்த சூழ்நிலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ தான் யூடியூப் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம் இல்லையா. ரெசிபீஸ்க்காக வீட்டில் என்ன செய்யலாம், பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யூடியூப்குள்ளே போகும்போது எனக்கு தோட்டம் சிவா அண்ணா அவங்களோட வீடியோ ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு. அப்புறமா அது பார்க்கும்போது செடி வளர்க்குறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா, மண்கலவைன்னு ஒன்று இருக்கா, கோகோ பீட்னு ஒன்று இருக்கா அப்படின்ட்டு நான் அவங்க வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தோட்டம் சிவானா, குணா கார்டன் ஐடியாஸ் இவங்களோட சேனல்ஸ்லாம் பார்த்து நிறைய விஷயம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம். அப்போ வந்து நமக்கு லாக்டவுனில் சரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், நம்மக்கிட்ட தான் இப்போ சும்மா இருக்கோமே டைம் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது நர்சரி கார்டன்லாம் அப்போ லாக்டவுனில் எதுவுமே இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் நம்ம தோட்டக்கார அங்கிள் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அவர்கிட்ட போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு செம்பருத்தி, ரோஜா, கத்திரிக்காய் 3 செடி வாங்கி ஃபஸ்ட்டு தடவை அவங்க தான் ட்ரை பண்ணோம். எப்படி நம்ம இந்த மண்கலவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணோம். பார்த்தா சக்ஸஸ் ஆகிடுச்சு. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவர் தான் எங்களை கார்டன் கூப்பிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இங்கே செடி வாங்கிக்கோங்க, இது நல்லா ரேட் அஃபோர்டபுளாக இருக்கும், நீங்கள் கேட்குற செடி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்கே போயிட்டு தான் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, ரெக்கமெண்ட் பண்ணாங்க, எடுத்தோன்னே நீங்கள் பெங்களூர் ரோஸ் அதெல்லாம் வளர்க்காதீங்க, ஃபஸ்ட்டு நாட் ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பன்னீர் ரோஸு, காஷ்மீர் ரோஸ்லாம் கொடுத்தாங்க. காஷ்மீர் ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பூ பூக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னே என்னோடய பழைய வீடியோஸ்லாம் இருக்கும் பாருங்கள், நீங்கள் ஓல்டஸ்ட்டு வீடியோவில் போய் பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ பன்னீர் காஷ்மீர் ரோஸ் பூக்கும். அதை பார்த்ததுக்கப்புறமே ஆஹா நம்மளோட ரோஸுமே நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு அந்த சாயில் மீடியமை ஃபாலோ பண்ணி நாங்கள் எக்கச்சக்க ரோஸ் நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். விதவிதமான ரோஸு. ஒன்று நம்மளோட பராமரிப்பு சரியாக இல்லாததுனால ரோஸ் செடி செத்து போச்சு எங்களோடது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வெப்பம், சம்மரில் சில செடிகள் போயிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோஸ் செடிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அதெல்லாம் லாஸ்ட் இயர் எடுத்த 6 months முன்னாடி நம்ம வீட்டில் எடுத்த ஃபோட்டோ தான். இது நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது பன்னீர் ரோஸு. இது ஆக்சுவலாக கிளைம்பர் கிடையாது, நல்லா ஹைட்டாக போயிட்டதுனால நாங்கள் இந்த கிரில்லில் சாய்ச்சி வச்சுருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கொடி ரோஸ் தான். இது கூட நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நியூ க்ரோத் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கொடி ரோஸ் தான். நான் இதில் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பாருங்கள் உருண்டையாக, அந்த ரோஸ். இதுவுமே பாருங்கள் சூப்பராக க்ரோத் வந்துட்டுருக்கு. ஓகேவா. ஸோ ரோஸ் வளர்க்குறதுக்கு யாரும் பயப்பட வேணாம். ரோஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு காஷ்மீர் ரோஸ், பன்னீர் ரோஸ், அந்த மாதிரி 7 days ரோஸு, அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்களே பிங்க் கலரில் லைட்டாக பூக்கும், அது பேர் என்னவோ பட்டன் பன்னீர், அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அது எல்லா சாயில் மிக்ஸ்க்குமே சூப்பராக வரும். செம்மண் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் கார்டன் சாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ இன்னொரு பக்கம் நம்மளோட 6 months முன்னாடி தொடர்ந்து வீடியோவில் வந்துட்டு இருந்த ரோஸ் செடிகள் நான் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இந்த பேலட்டில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட பழைய ரோஸ் செடிகள் தான். இது எல்லாமே நம்மகிட்ட இருந்த ரோஸ் செடிகள் ஒரு 6 months முன்னாடி இருந்தது. நம்ம வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிக்கோலில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ எல்லாத்தையும் மாடிக்கு கொண்டு வந்துட்டோம். ஒரு 12 ரோஸ் செடி இருக்குது. இதில் எல்லாமே நான் காப்பாற்றிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பாற்றலை, சில செடிகள் போயிருக்கு. இப்போ ஒன்று பூக்கும் போது தான் எனக்கு எந்தெந்த செடின்னு தெரியும். ஆக்சுவலாக இது சம்மர் ஒயிட்டு, சம்மர் ஸ்னோ, சாரி, இது சம்மர் ஸ்னோ. இது ஃபேரி ரோஸு, இது ஃபேரி ரோஸ். இது நம்ம பட்டன் ரோஸ் நினைக்கிறேன், மொட்டு பார்த்தா பட்டன் ரோஸ் மாதிரி தான் இருக்குது. பட்டன் ரோஸ் அது தஞ்சாவூர் பன்னீர் ஒரு பூ இருக்குது பாருங்கள் அது. ஸோ மிட் நைட் ப்ளூ அதெல்லாம் சிலதெல்லாம் இறந்து போச்சு, நான் டேக் பண்ணி வைக்கல, தொட்டியை பார்த்தா தெரியல, எல்லாமே மொட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரோஸுமே பார்த்திங்கன்னா நம்ம அழகாக சர்வை பண்ணி கொண்டு வர முடியும்.
ஏன் சொல்ல வரேன்னா, ரோஜா செடிகள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் வாங்குறதுக்கு பயப்படுறான் இல்லையா? எனக்கே வந்து ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வளர்த்ததுக்கப்புறமா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த டெய்லி பூக்கிற பூக்களை என்ன பண்ணுவேன், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, முக்கியமாக என் பையன், இவங்க 3 பேரும் நம்ம யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நாங்கள் லாக்டவுன் டைமில் சும்மா தான் ஸ்டார்ட் பண்ணது. கடைசியில் பார்த்திங்கன்னா, நான் பெட் ஷாப் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அந்த கஸ்டமர்ஸும் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு செடி வாங்கி கொடுங்க, எங்களுக்கு செடி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸாக மாறி இப்போ யூடியூப்லேயுமே நல்லா போயிட்டுருக்கோம். இடையில ஒரு 1 இயர் நம்ம பிரேக் எடுத்திருந்தோம் யூடியூப்பில், சரியான வீடியோஸ் போட முடியாமல். இப்போ லாஸ்ட் 1 இயராக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, ரோஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. இன்னும் வந்து நான் ஃபெர்டிலைஸே பண்ணல. இப்போ கீழேருந்து மேலே கொண்டு வந்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். இனிமேல் தான் மண்ணை கொத்தி விட்டுட்டு நம்ம உரம் போடுறதெல்லாம் பார்க்கலாம். இது 2மே வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட இந்த ரோஸ் இருந்துச்சு, சாலி ஹோம்ஸ் இருந்துச்சு, அது வந்து இப்போது இல்லை. அதனால இந்த சாலி ஹோம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேரி ரோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபேரி ரோஸ், ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ இது 2ம் இப்போ புதுசாக வந்திருக்கு. நான் கார்டன் ஆரம்பிக்கிறதுக்கும் இதுதான் காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கும் இதான் ரீசன், ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோஸ் மட்டுமே வளர்க்க வேண்டாம், வெஜிடபிள் சைடு போகலான்னு சொல்லிட்டு ஆடிப்பட்டத்துக்கு வெஜிடபிள்ஸும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி தான் எங்களுடைய கடந்து வந்த பாதை. ஸோ ரோஸ்க்கும் எனக்குமே வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்குது. ஆனால் நான் இப்போ பூ வைக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு பூ வச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் பூ வைக்கிறதில்ல. இது அப்படியே அழகுக்காக மட்டும் பார்த்து ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி. என்னோடய ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் நான் போடுவேன். இதே அக்கௌண்ட் நான் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன். மோஸ்ட்லி எதுக்குமே ஃபில்டர் யூஸ் பண்ணது கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்த ஃபில்டர் இல்லாத ஃபோட்டோஸ் தான். பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் அதையுமே லைக் பண்ணுங்கள். அதில் நிறைய ஃபோட்டோஸ் போடுவேன், என்னென்ன பூக்குது அப்படின்றது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து ரோஸ் பற்றின வீடியோ. ரோஸ் வளர்த்து எனக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமே ஒரு பெரிய ஆத்ம திருப்தி, நம்மளாலே ரோஸ் வளர்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் வீட்டில் என்னென்ன ரோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்த வர வீடியோஸில் பார்த்திங்கன்னா கார்டன் டூர் காமிக்கிறேன். கார்டன் செட் ஆகிடுச்சு. ஸோ கார்டனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் போக காட்டுறேன். ரோஸ் செடிகளுக்கு என்னென்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். நான் வந்து கடை வச்சுருக்கிறதுனால எங்கள் வீட்டில் டைமும் இருக்காது. ஸோ வீட்டில் இதை நம்ம ஆர்கானிக்காக கொடுக்குறதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மண்புழு உரம், மாட்டுச்சாண எரு, கடல் பாசி, எப்சம் சால்ட், இது 4 மட்டும் தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பேன். மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷல் கேர்லாம் கொடுக்குறதில்ல. அப்புறம் இன்னொரு கரைசல் மட்டும் கொடுப்பேன். நான் 5 புண்ணாக்கு கரைசல் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். 5 வகை புண்ணாக்கு, அது வந்து ரெடிமேடாக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு 3 நாள் ஊற வச்சுட்டு 15 days ஒன்ஸு கொடுப்பேன். மழை பெய்யும் போது கொடுக்க மாட்டேன். மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம சாலிட் ஃபெர்டிலைசர் தான் கொடுப்போம். அதுக்கப்புறமா மழை இல்லாத டைமில் தான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறது. இந்த ரோஸ்லாம் பாருங்கள் என்ன அழகாக தழைஞ்சு வருது. சம்மரில் அழகாக தாக்கு பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெட் கலர் லீஃப் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் குட்டியாக பூத்துருக்கு பார்த்திங்களா, இந்த கலர் தான் அது. ஆக்சுவலாக பெருசாக பூக்கணும். இனிமேல் நம்ம உரம் கொடுக்க கொடுக்க பெருசாக பூத்துட்டே இருக்கும். எல்லாத்துலேயுமே நியூ க்ரோத், இது எல்லாமே நியூ க்ரோத்து தான். எல்லாமே ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி தான் மேலே வச்சுருக்கேன் நான். எல்லாமே ப்ரூன் பண்ணிட்டேன், ப்ரூன் பண்ணி தான் இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் நியூ க்ரோத் வருது. ஸோ என்னென்ன கொடுக்குறோன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching and happy gardening.